பத்தி எனக்கு கவலை இல்ல சாமி. என் கணவர் உயிரை காப்பாத்தணும், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் வந்திருக்கிற காரியம் நல்லபடியா முடியணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணி என்ன அனுப்பி வைங்க சாமி. ஈஸ்வரா, தன்னோட உயிர் முக்கியம் இல்ல, கணவனோட உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம்னு இந்த பொண்ணு அம்மன் மூக்குத்திய தேடி வந்திருக்கு. தன்னலம் இல்லாம உன்னை மட்டுமே நம்பி வந்திருக்கிற இந்த பொண்ணுக்கு நல்லது நடக்க நீதான் துணையா இருக்கணும். இத்தனை வருஷமா இந்த ஊரையும் மக்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற சாபத்துல இருந்து இந்த பொண்ணு மூலமா சாப விமோச்சனம் கிடைக்க நீதான் அருள் புரியணும். இந்த பொண்ணுக்கு பக்கபலமா இருக்கணும். துணையாயிரு பெருமானே. திருச்சிற்றம்பலம். இந்தாங்க சாமி, நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சாமி, நான் வரேன். போயிட்டு வாங்க. வெற்றியோட திரும்பி வா. தென்னாடுடைய சிவனே போற்றி. அம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் அம்மனோட மூக்குத்தியை எடுத்துட்டு இதே இடத்துக்கு திரும்ப வருவேன். அம்மா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி மூக்குத்தியால உங்க வம்சத்துக்கு ஏற்பட்ட சாபத்தை மூக்குத்தியாலேயே சரி செய்வேன். என்ன நம்புங்கம்மா. நம்புறேன் துர்கா. ஒன்னால எங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும்னு உறுதியா நம்புறேன். இத்தனை வருஷமா சாபத்துல சிக்கி நொந்து போயிருக்கிற எங்களுக்கு ஒன்னாலதான் சாப விமோச்சனம் கிடைக்கணும்னு இருக்கு. உன்னை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை என் மனசுல தானா வருது. இத்தனை வருஷம் கழிச்சு எங்க மேல மனசு இறங்கி அந்த அம்மனே உன் உருவத்துல வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேம்மா. அம்மா. அக்கா, ஆமாக்கா, என் மனசுலயும் அப்படிதான் தோணுது. இப்ப என் தாலி பாக்கியம் உங்க கையில தான் இருக்கு. பிறக்க போற குழந்தை அப்பா முகத்தை பார்க்க போதுன்னு நான் நம்புறேன். நீ நம்பிக்கையோட இரு, கண்டிப்பா அது நடக்கும். என்னோட அம்மா, என்னோட மனைவி, பிறக்க போற குழந்தை, இவங்க கூட எல்லாம் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப ஏக்கப்பட்டேன். ஆனா என்னோட விதி அல்ப ஆயுசுன்னு நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீங்க என் விதியை மாத்துவீங்கன்னு என் மனசுல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. என் விதியை நீங்க ஜெயிச்சு காட்டணுங்க. காலம் காலமா எங்க குடும்பத்தை தள்ளி வச்சிருந்த இந்த ஊரு மறுபடியும் ஏத்துக்கணும். எங்க குடும்பத்து மேல அந்த சாபத்தை நீங்க போக்கணுங்க. அம்மன் அருளால கண்டிப்பா அது நடக்கும். அம்மன் மூக்குத்தியோட நாளைக்கு காலையில நான் இதே இடத்துக்கு வரேன். நீங்க தைரியமா இருங்க. அம்மா, நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நீங்க தான் அவங்களுக்கும் தைரியம் சொல்லணும். நான் கண்டிப்பா மூக்குத்தியோட வருவேன். சரியா? சரிம்மா, போயிட்டு வா. நான் வரேன்பா. பயப்படாத. சரி, நான் அப்புறமா பேசுறேன். இந்த முட்டாள் சங்கரபாண்டியால ஒரு யூஸும் கிடையாது, வெறும் தொல்லைதான். இப்ப பாரு, தேவையில்லாம நாம வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்கார வேண்டிய நிலைமை. சங்கரபாண்டி நமக்கு நல்லது செய்ய போய் தான் இப்படி ஆயிப்போச்சு. என்ன பண்றது? அந்த சூர்யாக்கு நேரம் நல்லா இருக்கு, சங்கரபாண்டிக்கு நேரம் கெட்டதா இருக்கு. ஆமா, என்னத்த சொல்றது, எல்லாம் நேரம் தான். ஏன் நாகஜோதி, நம்மளால அந்த கிளிய ஒண்ணுமே பண்ண முடியலையே.
இதுல கோலமலையில அந்த டோங்லி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. துர்காவை பார்த்தானா இல்லையா அதுவும் தெரியல. ஒரு போன் கூட பண்ணல பாரு அந்த முட்டாள். அவ போன் பண்ணலனா என்ன, நீங்க போன் பண்ணி பாருங்க. ரிங்கு போயிட்டு இருக்கு, போனையே எடுக்க மாட்டேங்கிறான். லைட்டா தாரா மேடம். எஸ் நீ ஹோதா ஷாஹுவா. ஓகே ஓகே. ஹலோ. ஏய், டோங்லிக்கு போன் பண்ணா நீயே போன் எடுக்கிற? அவர் பேசி அதை நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு நானே பேசலாம் தான் அவர்கிட்ட இருந்து போனை வாங்கினேன் மேடம். அதுவும் சரிதான். ஆமா, போன காரியம் என்னாச்சு? துர்காவை பாத்தீங்களா? மேடம் பார்த்து ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கோம். ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கீங்களா? அவளை எதுக்கு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கீங்க? ஸ்பாட்ல பார்த்த இடத்துலயே போட்டு தள்ள வேண்டியது தானே? அப்படி இல்ல மேடம், ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல முடிக்கதா அவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு போறோம். கண்டிப்பா முடிச்சிடுவோம், நீங்க கவலையே படாதீங்க. சரி, சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணு, அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். சரிங்க மேடம், கண்டிப்பா போன் பண்றேன். மேடம் போட்டோவே எடுத்து அனுப்புறேன் மேடம். கண்டிப்பா போட்டோ எடுத்து அனுப்பு. இப்ப போனை வை. ஓகே மேடம். என்னாச்சு? துர்காவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கானுங்களாம். அவனுங்க முடிச்சிட்டு கால் பண்ணுவானுங்க. நாகஜோதி, துர்காவை அவங்க பாத்துப்பாங்க. இங்க நாம ஒண்ணு அந்த கிளிய சாகடிக்கணும், அப்படி இல்ல சூர்யாவோட உடம்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அத தீய வச்சு எரிச்சு சாம்பலாக்கணும்.